அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. இப்போ நம்ம பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்க பிறந்த உடனே ஒரு தந்தைக்கு கீழே இருக்கணும், அதுக்கப்புறம் ஒரு கணவனுக்கு கீழே இருக்கணும், சகோதரன் இருந்தால் அவனுக்கு கீழே இருக்கணும், யாரையாவது நம்பி தான் வாழணுங்கிற மாதிரியான வாழ்க்கை முறை தான் அமைத்து தரப்பட்டிருக்கு. ஸோ இதற்கு என்ன காரணம்? இது சரியானது தானா? உடல் அமைப்பு தான் காரணம். இப்போ உனக்கு எத்தனை பசங்க? 2. என்ன பசங்க? பெண் குழந்தைகள். 2 பெண்ணா? என்ன வயசு? 6, 4. 6 இப்போ தெரியாது. ஒரு 15-18 வயசு ஆகி போச்சுன்னா ஒரு பையன் ஒரு பொண்ணுன்னு வச்சுக்கோ. 18 வயசு பையனை ராத்திரி 9 மணி இப்போ அந்த கடையில் போய் அது வாங்கிட்டு வான்னு சொல்லுவேன். அதே 18 வயசு பொண்ணை போய் வாங்கிட்டு வர சொல்லுவியா? சொல்லுவியா? ஏன்ப்பா, ஒரு உருவம் தானம்மா, சொன்னால் என்ன கெட்டு போகுது சொல்லு. அப்போது உன் பெத்த தாய்க்கே உனக்கு ஒரு பயம் இருக்குது. ஒரு பெண்ணை தனியாக அனுப்பலாமா, அனுப்பின ஆபத்து வருமா, ஏதாவது பிரச்சனைகள் வருமான்ற எண்ணம் உனக்கு இயற்கையாக உருவாவதில்லை. அந்த மாதிரி தகப்பனுக்கு உருவாகாதா? அது மாதிரி அண்ணனுக்கு உருவாகாதா? அது மாதிரி கணவனுக்கு உருவாகாதா? நீ செய்தா சரி, அவங்கெல்லாம் செய்தா தவறுன்னா எப்படிமா நியாயம் சொல்லு. பெண்ணுன்றது ஒரு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய பொருள். அது ஆணு மாதிரி அனாதியாக சுத்துற பொருள் கிடையாது. ஏன்னா பெண்ணுடைய உடல் அமைப்பு அப்படி. அது ஒரு காந்த மாதிரி யாரையும் இழுக்கும். அப்போ அது அங்கே ஸ்பாயில் ஆகிடும். எந்த ஆணுக்காவது உத்தமி பத்தினி அப்படின்னு பேர் இருக்குதா? பெண்களுக்கு ஏன் வச்சுக்கினாங்க? ஒழுக்கத்தில் யாரெல்லாம் வாழ்ந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த பேர் இல்லையா? எவ்வளோ ஒழுக்கமாக வாழ்ந்தாலும் ஆம்பளைக்கு அந்த பேர் கிடையாது. ஏன்னா அவனுக்கு அந்த வரமுறை ஈர்ப்பு தன்மை கிடையாது. உடல் அமைப்பு வேறு, பெண்ணுக்கு உடல் அமைப்பு வேறு, தோற்றங்களே வேறு. ஆம்பளை எல்லாம் கிராப் வெட்டினுக்கிறான், நீ கூட கிராப் வெட்டிக்கு தானே. அப்போ உனக்குன்னு பெண்ணுக்குன்றது ஒரு அமைப்பை உண்டாக்கிற. அந்த அமைப்பு உலகத்தை ஈர்க்கும். ஈர்க்கும் போது விபரீதம் ஏற்படும். அதனால் அந்த பெண்ணை பாதுகாக்கிறாங்க பெற்றவங்க. அதை கட்டினவனும் பாதுகாக்கிறான். அதே குறிப்பிட்ட வயசு போயிடுச்சுன்னு சொன்னால் அப்புறம் விட்டுடுவான். நீ எங்கன்னா போய் சுற்றிட்டு வாணுவான், யாரும் உன்னை தொட மாட்டான்டுவான். அதனால் பெண்ணுக்கு அந்த பாதுகாப்பு அவசியமா. அதை தவறுன்னு சொல்ல முடியாது, அதை அடிமைன்னு சொல்ல முடியாது. இப்போ இந்த பெண் ஆசை, பெண் மோகம், இதை தவிர்க்கிறதுக்கு ஏதாவது வழி? ஒன்றுமே பண்ண முடியாதுமா. பண்ண முடியாது. ஈர்ப்பு பொருள் அது. அந்த மோகம்ன்றது இல்லைன்னா உலக உற்பத்தின்னு ஒன்று இருக்காது. அது ஆணுக்கும் இருக்குது, பெண்ணுக்கும் இருக்குது. அதனால் இது தவறுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த மோகம் கட்டுக்குள்ளே இருக்கணும். கட்டை மீறும் போது அது ஆபத்தை உண்டாக்கும். சுவாமி, இப்போ சில போது நமக்கு தெரியும் இது செய்தால் தவறு, இது செஞ்சால் பாவம்னு. ஆனால் நம்ம சூழ்நிலைகளால் தள்ளப்பட்டு சில செயல்களை செஞ்சிடறோம், அது பாவ செயல்கள்னு தெரிஞ்சும். ஆனால் நம்ம மனசு அதை ஏற்றுக்கிறது இல்லை. அப்படி இருக்கிறப்ப அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்லையும் நம்மளுக்கு பாவங்கள் சேருமா? பாவம் தான். எப்படி செய்தாலும் பாவம் தான். பாவம்னு உன்னுடைய மனசுக்கு எப்போ பட்டுச்சோ அது பாவம் தான். ஏன்னா உண்மையாக நல்லவனாக இருக்கிறவன் எந்த நிலையிலையும் அந்த தவறை பண்ண மாட்டான். எவ்வளோ துன்பம் வந்தாலும் வரட்டும் அப்படின்னு நிற்பானே தவிர அந்த பாவ செயலுக்கு ஈடுபட்டுற மாட்டான். ஈடுபட்டுட்டான்னா அவன் மனம் பலவீனமாகுதுன்னு அர்த்தம். மனித உடம்புல எதுக்கு சாமி காற்று வந்து போகுது? அது ஆரம்ப புள்ளி எது, முடிவு புள்ளி எது சாமி? நீங்கள் சொன்னீங்க, அது கேட்கணும் நினச்சேன். ஆனால் அது பதில் கொஞ்சம் முன்னாடியே வந்துருச்சு. ஆனால் அது புள்ளி எந்த இடம் சாமி? ஏன் வந்து போகுது? ஒருத்தர் நின்று இந்த இடத்தாப்பா இருக்கேன், இதை தேடி கண்டுபிடிச்சி இங்கேயே வாழ்ந்துட்டு போ அப்படின்னு சொல்லாமல் இந்த மனுஷங்களை வந்து போகுது. அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா பிறப்பு எடுத்து பிறந்து வளர்ந்து சாகடிச்சு திருப்பி எடுக்குது. ஏன் சாமி கஷ்டப்படுது இந்த உடம்ப? நீ சொல்கிறது எப்படி தெரியுமா? ஏன் சாமி நெல்லை போடணும், ஏன் அது முளைச்சி நான் சோறாக்கிட்டோம்னா, வரும்போதே சோறாவே வந்தா அழகாக சாப்பிட்டு இருக்கலாமே. உண்மைதான் சாமி, ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சாமி. கஷ்டம்தான். நீ எதுக்கு படித்த சாமி? எதுக்கு படித்த? வேலைக்கு போ சாமி, சம்பாரிச்சு. இந்த வேலைக்கு தான் போகணும் உனக்கு தெரியுமா? தெரியாது சாமி. இந்த படிப்பு தான் படிப்பு உனக்கு ஆரம்பத்தில் தெரியும்? தெரியாது சாமி. போகிற போக்கில் எல்லாமே வந்தது, எல்லாமே உனக்கு ஒரு சுவாரஸ்யமாக இருந்தது. அடுத்து வரும்போது புதுசு புதுசாக தெரியும் போது எதிர்காலம் என்னன்னு தெரியாமல் நீ ஒரு அடியாக வைக்கிற தெரியுமா? ஆமாம் சாமி. அங்கே தான் நீ இருக்கிற. எதிர்காலம் என்னன்னு தெரிஞ்சு இந்த பஸ் அங்கே தான் போகுதுன்னா அதில் என்ன சுவாரஸ்யம் இருக்குது?
ஏதாவது சுவாரஸ்யம் இருக்குதா? இல்லை சாமி. சுவாரஸ்யமே இருக்காது. எதிர்கால ஒரு கனவு, அந்த கனவை உன் கைவசப்படுத்துறல, ஆமா சாமி. அங்கதான் நீ நிக்கிற. அதுதான் உன் சாதனை. புரியுதா? புரியுது சாமி. கைக்கு எட்டாத ஒரு பொருள் நீ சாமர்த்தியமா உன் அறிவை கொண்டு அதை ஜெயிச்சு காட்டு. அங்க நீ யாருன்றது தெரியும், உன் மூச்சு எங்க ஓடுன்னு தெரியும். ஏன்னா இது சொல்லி புரிஞ்சுக்கிற விஷயம் இல்லை, நீ உணர்ந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஒருத்தர் சொல்லி இங்கே தானா என்ன பலன் வந்துட போகுது? ஒரு பலனும் இல்லை. ஆனால் நீ உணர்ந்தன்னு வச்சுக்க, உன் கண்ணில் தண்ணி வடியும், உன் உயிர் கரையும், நீ வேற எந்த சிந்தனைக்கும் போக மாட்ட. அப்படி ஒரு நிலை வரும்போது தான் நீ அதை உணர்வ. அதுக்கப்புறம் எப்படி தம்மா இருப்ப? பெரிய பெரிய மகன்கள் எதெல்லாம் சொன்னாங்களோ, எதை பாடி எதை கொண்டு வந்தாங்களோ, அது உன் வாழ்க்கையில் நீயே அனுபவிப்ப. அந்த அனுபவத்துக்கு ஈடா இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. புரியுதா? அந்த அனுபவத்துக்காக தான் இறைவன் எல்லாத்தையும் மறைச்சி வச்சுக்கிறான். அது மறைக்காமல் போனால் வாழ்க்கையில் மனுஷங்க அனுபவமே இல்லாமல் போயிடும். அனுபவம் இல்லாத மனுஷன் அரை மனுஷன். புரியுதா? அனுபவம் தான் ஒரு மனுஷனை முழு மனுஷனாக மாற்றுது. நீ முழு மனுஷனா மாறணுமா அரை மனுஷனா மாறணுமா? முழு மனுஷனா மாறணும். அப்போ அனுபவி. சரி. வாழ்க்கை என்னன்னு தெரியாம நீ போ, வர எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணு, தைரியமா முன்ன நில்லு. அது உனக்கு பாடம் கற்றுக் கொடுக்கும். அந்த பாடத்தில் உனக்கு மிச்சம் மீதி இருக்கு தெரியுமா? அதுதான் நீ சேர்த்து வச்ச செல்வம். அது என்றைக்குமே உன்னை விட்டு போகாது. மற்ற செல்வம் எல்லாம் உன்னை விட்டு போயிடும். நீ அனுபவம்னு ஒன்று வச்சுக்கிற பாரு, அதை உலகத்தில் ஒரு திருடனாலும் கொள்ளடிக்க முடியாது. புரியுதா? அந்த அனுபவம் தான் உன்னை காப்பாற்ற போகுது. புரியுதா? அந்த செல்வத்தை தேடு. இந்த காற்று வந்தது போதில்ல சாமி, அதோட கடமை என்ன சாமி? காற்று உடம்புல வந்தது போதில்ல, அதோட கடமை என்ன சாமி? என்னவா இருக்குன்னு நினைக்கிறேன் நீ? இறைவனை கண்டடைய தான் போகிறோம். அது காற்று வருது நம்ம உடம்புல, எங்கே போய் சேரணும்னு சொல்லி வருது நமக்கு. அதை நம்ம பிடிச்சி போகிறோம். சில சமயம் வந்து மனசை தடுமாற விட்டுரு சாமி. ஏன் சாமி மனம் ஏன் தடுமாறுது? தடுமாறுது. இந்த உலகத்துல சுவாசம் பண்ணாத ஒரு பொருளை இறைவன் படைக்கவே இல்லை. உண்மைதான் சாமி. மனுஷன் முதற்கொண்டு நாய், பேய், மரம், செடி எல்லாமே ஏதோ ஒரு ரூபத்துல சுவாசம் நடத்திக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் எதுக்குமே இல்லாத தடுமாற்றம் மனுஷனுக்கு மட்டும் ஏன் சாமி வருது? அதிகமாக வருது சாமி மனுஷனுக்கு மட்டும். அதான் ஏன் வருது அப்படின்னு கேட்டால், வேற எல்லாத்துலேயும் உயிர் மட்டும்தான் இருக்குது, மனசு இல்லை. இந்த மனுஷனுக்கு மட்டும்தான் உயிரோட சேர்த்து மனமும் சேர்ந்து இயங்குது. அப்போ மனசோட இருக்கிற மனுஷனால ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்க முடியாது. கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லை சாமி. அப்பா அம்மா இருக்காங்களா? இருக்காங்க சாமி. இருக்காங்களா? இருக்காங்க சாமி. அப்பா அம்மா கிட்ட ஒரு நேரம் போல ஒரு நேரம் பேசுறியா நீ? பேசுங்க சாமி. ஒரே மாதிரி பேசுறியா? இல்லை சாமி. இல்ல. காரணம் என்ன? சில நீ நேரம் உயிரா இருந்தனா, இப்போ ஒரு கண்ணுக்குட்டி இருக்குது, ஒரு மாடு கிட்ட போய் வேற மாதிரி பண்ணுமா? ஒரு கண்ணுக்குட்டி ஒரு தாய் கிட்ட போய் கண்ணுக்குட்டி மாதிரி தான் பழகும். ஆனா மனுஷங்கிறான் பாரு, குழந்தைல ஒரு வேஷம் போடுவான், குமரன்ல ஒரு வேஷம் போடுவான், கிழவன்ல ஒரு வேஷம் போடுவான். காரணம் என்ன? மனுஷங்கிட்ட மட்டும்தான் மனம் இருக்குது. அந்த மனம்னு ஒன்று இருக்கிற வரைக்கும் இது எல்லாத்தையும் நம்ம அனுபவிச்சு ஆகணும். இது நடக்கலைன்னா நமக்கு பிரித்து பார்க்கக்கூடிய அந்த சக்தி இல்லாத போயிடும். புரியுதா? எதுக்கு வந்தோம் எதுக்கு போனோன்னு வேற எந்த உயிராக தேடுதா? இல்லை சாமி. ஏன் மனுஷன் மட்டும் தேடுறான்? மனுஷன் மட்டும்தான் மனம் இருக்குது, மனம் மட்டும்தான் சிந்திக்கும். அறிவுக்கு சிந்திக்க வேண்டிய வேலை கிடையாது. இந்த மன அறிவை கொண்டு தான் பேரறிவை உன்னால் சிந்திக்க முடியும். இந்த மன அறிவுன்னு ஒன்று இல்லைன்னா பேரறிவை சிந்திக்கக்கூடிய சக்தி உனக்கு இல்லாத போயிடும். புரியுதா? புரியுது சாமி. அப்போ தடுமாறுது உனக்கு தெரியுதுல்ல? உண்மைதான் சாமி. அப்போ அதை உணர முடியுதுல்ல? இந்த உணர்வு உனக்கு வருதுனாலே அதை மேலே ஆதிக்கம் செலுத்தக்கூடிய வல்லமை உனக்கு இருக்குதுன்னு அர்த்தம். அந்த வல்லமையை நீ தூண்டு, இது தன்னால் அடங்கி ஒடுங்கி ஆக்கும். சரியா? இதை நினச்சி வேதனைப்படாத. உன்னோட பலம் எது நீ புரிஞ்சுக்கா. நீ பலவீனத்தை பற்றியே நினச்சிருந்தனா இன்னும் பலவீனம் ஆயிடுவ. உனக்குள்ள ஒரு பலம் இருக்குது, அதை தேடி கண்டுபிடிச்சனா பலவீனம்ன்றது ஒன்று உங்ககிட்ட இல்லாமல் நிற்ப. புரியுதா? அந்த நிலையை எட்டிப்பிடி, இந்த மாதிரி நீ பேசவே மாட்டேன். புரியுதா? சரி சாமி. சாமி, எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் சின்ன ஒரு ஆர்குமெண்ட் அடிக்கடி வந்தது சாமி. என்னன்னா வச்சுக்கலேன், அப்பா சொல்கிறேன்னா குலதெய்வத்தை கும்பிடு குலதெய்வத்தை கும்பிடுங்கிறாரு. நான் சொல்கிறேன் எல்லா கடவுளும் ஒன்று தான்ப்பா, படைச்சது ஒரே ஒரு சாமி தான், அதுதான் எல்லாத்தையும் படைச்சது, அதை கும்பிட்டா போதும்ப்பா, இந்த கல் மண்லாம் எதுவும் இல்லைப்பா. அது வந்து எப்படின்னா நம்ம ஒரு முன்னோர்களை தான் நம்ம கடவுளை கும்பிட்டுட்டு இருக்கோம், அது நம்ம குலதெய்வம் கிடையாது, நம்ம ஒரு பேருக்காக சொல்லிட்டு இருக்கோம், ஆனால் கடவுள் ஒன்று தான்ப்பா அப்படிங்கிறேன். இல்லை இல்லை, இந்த கடவுள் தான் நம்ம காப்பாற்றுவார், இந்த கடவுள் காப்பாற்ற மாட்டாரு அப்படிங்கிற சாமி. அது எப்படி சாமி சொல்லி வர புரிய வைக்குது? நான் நீ எப்படி அது கடவுள் இல்லைன்னு எப்படி சொன்ன?
கடவுள் இல்லைன்னு உனக்கு தெரியுமா? சாமி இங்க வந்து அப்போ தெரியும் சாமி எனக்கு. இல்லை, அதில் கடவுள் இல்லைன்னு எப்படி சொன்னாங்க? ஏன்னா கடவுள் என்கிட்ட பேசவே இல்லை சாமி. ஆ? அந்த கடவுள் என்கிட்ட குலதெய்வம் பேசவே இல்லை. கோயிலில் சாமி இருக்குதா இல்லையா? சாமி சிலை இருக்கு சாமி, சாமி இல்லை. அப்போ போகிறவங்களாம் யாரை கும்பிட்றாங்க? சிலையை கும்பிட்றாங்க. சிலையை கும்பிட்றாங்க சாமி. சாமியை கும்பிடல. சாமி கும்பிடல. உனக்குள்ள சாமி இருக்குதா? இருக்கு சாமி. உங்ககிட்ட பேசிச்சா? இல்லை சாமி. அப்புறம் எப்படி உயிராகிற? அது தேடிட்டு இருக்கேன் சாமி. என்கிட்ட பேச தேடிட்டு இருக்கேன். எல்லாத்துலேயும் கடவுள் இருக்குது. கடவுள் இல்லாத பொருளே இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. ஆனால் உங்க அப்பா நம்புறாரு, இந்த கல்லில் சாமி இருக்குதுன்னா அவருக்கு அந்த சாமி கல்லில் வரும். அப்படி வந்தாதான் அதுக்கு பேர் சாமி. அவர் கல்லில் கும்பிட்டு அந்த சாமி அங்கே போகலன்னா அவனுக்கு பேர் சாமியே கிடையாது சாமி. கல் ஒரு பிள்ளையார் சாணியில் பிடிச்சி வச்சாலும் பிள்ளையார் வருவார், சந்தனத்தில் பிடிச்சி வச்சாலும் பிள்ளையார் வருவார். ஆஹா, சாணியில் பிடிச்சாதான் வருவான்னா அவர் பிள்ளையாரா? இல்லை சாமி. அவருக்கு பேர் தெய்வமே கிடையாது. அப்போ தெய்வம்னா என்ன? உன் மனம் எதை நம்புதோ அது எல்லாமே தெய்வத்தோட வடிவம் தான். அந்த காலத்தில் பெரிய பெரிய விஷயங்களை தெரியாது, எந்த மகானும் போய் சொல்லலை, எந்த ஞானியும் பாடம் எடுக்கலை. அதனால் அவங்க கண்டதே காட்சி கொண்டதே கொள்ளுன்னு அவங்க இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த உலகத்தில் இந்த இந்தியாவில் இந்து மதம் வாழறதுக்கு காரணம் யார் தெரியுமா? யார் தெரியுமா? தெரியாது சாமி. எந்த மகானோ எந்த சித்தனோ கிடையாது. உங்கள் அப்பா மாதிரி இருக்கிற ஆளுங்க தான் இன்ன வரைக்கும் இந்த இந்து மதத்தை அழியாமல் காப்பாற்றினுக்கிறாங்க. முஸ்லீம்காரன் வந்தான், முஸ்லீம்ஸ் வந்தான் 800 வருஷம் இந்த நாட்டை ஆண்டான். அவன் என்ன பண்ணான் தெரியுமா? பெரிய பெரிய கோயிலெல்லாம் இடித்தான். ஏன்தான் கோயில் இருந்தால் தாண்டா சாமி கும்பிடுவ அப்படின்னு கோயிலை இடித்தான். ஆமாம் சாமி. சாமி கும்பிடுறது நிறுத்தினா நம்மளால? இல்லை சாமி. ஏய், நீ கோயிலை தாண்டா இடிச்ச, நான் என் வீட்டில் வச்சு கும்பிட்றேன். ஆமாம் சாமி. அப்போ சாமியை கோயிலில் இருந்த சாமியை வீட்டுக்கு வரைக்கும் வர வச்சானா அவன் சாதாரண ஆளாக இருக்க முடியுமா? அப்போ கோயிலில் இந்த சாமி வீடு வரைக்கும் வந்துச்சுல, அவங்க வீட்டில் வச்சு காப்பாற்றினால தான் இன்னைக்கு கோயிலில் சாமி இருக்குது. இல்லைன்னா எல்லாரும் மதம் மாறிட்டு இருப்போம். சாமி கோயிலில் தான் இருக்குதுன்னா அவன் கோயிலை இடித்த உடனே சாமி இருக்காதே. அப்போ நாமெல்லாம் முஸ்லீமாவோ கிறிஸ்டினாவோ மாறிட்டு இருப்போமே. ஆனால் மாறாமகிறதுக்கு காரணம் என்ன? யோசனை பண்ணி பார்த்துப்போமா? உங்கள் அப்பனும் சுப்பனும் தான் இன்ன வரைக்கும் நம்மளெல்லாம் காப்பாற்றிங்க, நம்மளையும் காப்பாற்றிக்கிறாங்க, சாமியும் காப்பாற்றினுக்கிறாங்க. சரி சாமி. ஆனால் இதில் இன்னொரு உண்மையை புரிஞ்சுக்கணும். ஆனால் கடைசிக்கு அதே குல தெய்வத்தை நீ வேண்டனா என்ன கேள்வ? ஐயா, சோத்துக்கு வழி இல்லை, சாப்பாட்டுக்கு வழியை சொல்லு. எனக்கு வேலை இல்லை, ஒரு வேலை வாங்கி கொடு. எனக்கு பொண்டாட்டி இல்லை, புருஷன் இல்லை அப்படின்னு வேண்டிக்கிட்டு தான் குலதெய்வம் உதவும். யாராவது குலதெய்வத்துக்கிட்ட போய் சாமி நான் இன்னொரு வாட்டி பிறக்கக்கூடாதுன்னு யாராவது வேண்டியிருப்பாங்களா? வேண்டிக்கு இருந்தால் சரித்திரமே இருக்காது. ஆனால் நீ சிவனை போய் கும்பிட்டனா போய் பொண்ணை கேட்க மாட்டேன், பொருளை கேட்க மாட்டேன். ஐயா எனக்கு பிறவில்லாத ஒரு நிலையை கொடுப்பா. உண்மைதான் சாமி. அதை கேட்டுக்கோ. மனுஷன் தெளிவு அடையாத போது இந்த சாமி தான்ப்பா எல்லாத்தையும் கொடுக்கணும், அந்த சாமியை வேண்டுகிறான். அது பொய் இல்லை. ஆனால் இதே வேலையை போகிற வரைக்கும் இருக்கக்கூடாது. அதான் சாமி பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே. அது உனக்கு ஒரு காலம் வந்த மாதிரி அவருக்கும் இறைவன் ஒரு காலத்தை கொடுப்பான். அதனால அவரை தப்புன்னு நம்ம சொல்லக்கூடாது. இல்ல தப்பு. அந்த நாள் வரதுக்காக என்னையே விட மாட்டேங்க சாமி. நீ கடந்து வா, நீ புரிய வை அவருக்கு. புரிய வைக்க பாக்குறேன், முடியல சாமி என்னால. அப்ப விட்டுடு, இறைவனே அவருக்கு ஒரு நாளை கொடுப்பான். உனக்கு யாராவது புரிய வச்சாங்களா? இல்ல சாமி. நானா புரிய வச்சு ஐயா சொன்னதெல்லாம் உனக்கு புரியுது இல்லையா? புரியுது சாமி. அதே மாதிரி அவருக்கும் ஒரு நாள் கொடுப்பான் இறைவன். அந்த நாளுக்காக அவருக்கும் சேர்த்து நீ வேண்டிக்க. சரி சாமி. சரியா? ஆத்மா